வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இனி நாம் செல்வோம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீட்டை சுற்றி பார்த்தீனியம் செடிகள், கொத்து கொத்தாய் சிறிய வெள்ளை பூக்கள். சீப்பில் இருந்த தலைமுடியை உருவி உருட்டியவாறு ஜன்னல் வழியாக பார்த்தாள் ரேகா. வெளுத்த மறுத்த தேகம் அவளுக்கு. ஹைலி அனிமிக். அயன் டானிக் தவறாம சாப்பிடணும் என்பாள் டாக்டர் அம்மா. அவளது முகத்திலே 30 வயதுக்கு பொருந்தாத முதிர்ச்சி. மெட்டல் ஃப்ரேம் போட்ட கண்ணாடியை மாற்றி ஸ்கின் கலர் அல்லது பிங்க் ஷேடில் ஹார்ன் ஃப்ரேம் போட்டா முகத்துக்கு எடுப்பா இருக்கும். ஒவ்வொரு முறை கண்ணாடி பார்த்து நெற்றிக்கு இட்டு கொள்ளும்போது கடந்த 1 வருடமாய் அதே நினைவுதான் அவளுக்கு. அம்மா! அவள் அருகே இருந்த ஸ்டூலின் மீது ஏறி ஜன்னலில் கால் பதித்தான் சித்தார்த். ஜன்னல் கம்பியை ஒரு கையால் பற்றியபடி மறு கையால் ரேகாவின் கழுத்தை வளைத்தான் அந்த 4 வயது சிறுவன். ரேகாவின் ஒரே மகன். அவன் கைப்பட்டு அள்ளி செருகி இருந்த கொண்டை முடிச்சவிழ்ந்து தலைமுடி முதுகில் விழுந்தது. உழை பாய்ந்து ஜீவனற்று நரை கலந்து இருந்தது அது. முன்னுச்சியில் வெள்ளி கம்பியாய் மின்னிய தலைமுடியின் பிரதிபலிப்பை பார்த்ததும் நெஞ்சுக்குள் எரிச்சலாய் மண்டியது ரேகாவுக்கு. சனியனே, சரியான வானரோ, இறங்குடா கீழே, உளுந்து தொலைச்சா. நாக்கை மடித்து கண்களை உருட்டினாள் ரேகா. அம்மா, மஞ்சள்ல ஒரு பிளாஸ்டிக் துப்பாக்கி இருந்துச்சே, தண்ணி ஊத்தி புஷ்ன்னு அடிப்பனே, மாமா மெத்தாஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்ததே, அது வேணும்மா. குழந்தை அழத் தொடங்கினான். ரேகாவின் விரல்கள் சித்தார்த்தின் கன்ன சதையை திருகின. என்னத்துக்கு வீடு பூரா தண்ணி இறைச்சு கொட்டி அதுல நான் கால் வழிக்கு விழுந்து 1 மாசம் காலை இழுத்துக்கிட்டு நடந்தது போறாதா? இறங்குடா கீழே, இறங்கு குரங்கு. ரேகாவின் குரல் உயர்ந்தது. சித்தார்த்தின் அழுகை சத்தமும் உயர்ந்தது. அடடா, என்னது காலங்காத்தால? லுங்கியை இடுப்பை சுற்றி இறுக்கியவாறு படுக்கை அறையை விட்டு வெளியே வந்தான் கார்த்திக். கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி உடலை முறுக்கி நெட்டி முறித்தான். கொட்டாவி விட்டான். சித்தார்த்தை பார்த்து புன்னகை செய்தான். என்ன ஓணுமா என் கண்ணுக்குட்டிக்கு? ஜன்னலை நோக்கி நடந்தான் கார்த்திக். சித்தார்த்தை எடுத்து தோளில் சாய்த்து கொண்டான். அம்மா கிள்ளி பிடிச்சா? ஆ? கன்னத்தை காட்டி விம்மிய சித்தார்த்தின் தலையை கையால் வருடினான். நின்ற இடத்தில் நின்றபடி கார்த்திக்கை பார்த்து கொண்டிருந்த ரேகாவை பார்த்து கண்ணடித்தான். உன்னையும் கிள்றாளாவ? கெட்ட அம்மா, பொல்லாத அம்மா, நீதான் குட் பாய். அழாதடா கண்ணா. ரேகாவை பார்த்து கண்ணடித்து கொண்டு குறும்பாய் சிரித்தான் கார்த்திக். ஐயா, அழகாத்தான் இருக்கு. புள்ளைய சமாதானப்படுத்துற லட்சணம். சமையல் அறையை நோக்கி நடந்தாள் ரேகா. கார்த்திக்கின் அருகே காப்பி டம்ளரை கொண்டு வந்து வைத்தாள் ரேகா. அவள் பார்வை பார்த்தீனியும் செடிகளின் மீது மறுபடியும் படிந்தது. பாத்தீங்களா? விரலை ஜன்னல் பக்கமாய் சுட்டி காட்டினாள். அதே திசையை பார்த்தபடி வெளியே தெரிந்த காட்சியில் லைத்தவன் போல கார்த்திக் சொன்னான். அழகா இருக்கு ஆகாயம், பஞ்சாட்டம் மேகம், முன்னால தெரிகிற சர்ச், மாதா சிலை, ரோட்டுக்கு அந்த பக்கம் ரோஜா விற்கிற பூக்காரி, உன் விரலு எல்லாமே அழகாத்தான் இருக்கு என்றான். அடர்ந்து கருத்த கார்த்திக்கின் தலைமுடியை அலைந்து கொண்டிருந்த சித்தார்த்தின் கவனம் முழுவதும் இப்போது அவனது பனியன் கிழிசலில் ஈடுபட்டிருந்தது. சலிப்பும் நொடிப்பும் கொப்பளித்தன ரேகாவின் பார்வையில். பார்த்தீனியும் கண்ணில் படலையே. உங்களுக்கு என்ன கல்லாட்டம் உடம்பு, வீட்டிலேயே இருந்து பார்த்தா தான் தெரியும். போன தடவை நான் பட்ட பாடு எனக்குத்தானே தெரியும். பனியன் கிழிசலில் விரல் நுழைத்த சித்தார்த்தின் கையை வெடுக்கன எடுத்தாள் அவள். உடலில் அரிப்பும் தும்மலுமாய் துவங்கி தலைவலி, உடம்பு வலி, ஜுரம் என்று வாரக்கணக்காக ரேகா அவஸ்தைப்பட்டதை நினைத்து பார்த்தான் கார்த்திக். அவனது முகத்தில் இருந்த குறும்பு சிரிப்பு மறைந்தது. இன்னைக்கு முத்தம்மா வரப்பு சொல்லு ரேகா, அவ புருஷன் அழைச்சுக்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிடுவா. தன் மடியில் இருந்த ஜன்னலை நோக்கி ஓடிய சித்தார்த்தை அவனது பார்வை பின் தொடர்ந்தது. ஜன்னல் விளிம்பில் கருப்பும் மஞ்சளுமாய் சிறகசைத்த வண்ணத்து பூச்சியை பிடிக்க கை நீட்டினான் சித்தார்த். ஏன் நான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாதா? காலி டம்ளரை எடுத்தவாறு ஆத்திரம் தொனிக்க சொன்னாள் ரேகா. முந்தானையை இழுத்து இடுப்பில் இறுக்கமாக சொருகி கொண்டாள். என் உடம்பு எக்கேடு கெட்ட உங்களுக்கு என்ன? கண் டெஸ்ட் பண்ணணும், கண்ணாடி மாத்தணும்னு எவ்வளவு நாளா சொல்றேன், கவனிச்சிங்களா? பல்லுல வேற ஃபில்லிங் விழுந்துடுச்சு, ஒரே கூச்சமா இருக்கு. இப்படியே விட்டுக்கிட்டே போனா எல்லா பல்லும் சொத்தையாத்தான் போயிடும்.
யார் இருக்கா எனக்கு பார்க்க? ரேகாவின் குரல் உடைந்து சிதறியது. கமான் ரேகா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நான் என்ன இங்க சும்மாவா இருந்துகிட்டு இருக்கேன்? இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முடியவே முடியாதுன்னு அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ. சொல்ல மாட்டீங்க பின்ன. வெளியிலன்னு போறதுன்னா புருஷன் துணை இல்லாம போகக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்காக இந்த பேச்செல்லாம் நான் வாங்கிக்கணும். புருஷ துணை, மை ஃபுட். நீ எல்லாம் ஒரு கிராஜுவேட். எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம். வெளியே போறதுன்னா அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஆஸ்பத்திரிக்கு போறது, என்னென்னவோ சினிமாவுக்கோ டிராமாவுக்கோ தீர்த்த யாத்திரைக்கோ போறது மாதிரினா நினைப்ப உனக்கு? பளிச்சுன்னு உடுத்திக்கிட்டு பளபளன்னு வந்தா சினிமாவுக்கு கூட்டிட்டு போவீங்க. நோவு நொடி வந்து உடம்பு படுத்துற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுன்னா முடியாது உங்களுக்கு. ஆமாண்டி, நான் ஒரு மிருகம். நல்லா இருக்கப்ப எனக்கு நீ வேணும். கார்த்திக்கின் குரலில் உஷ்ணம் ஏறியது. ரேகா கன்னங்களில் நீர் வழிய தேம்பினாள். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கத்துறீங்க? என்னவோ இப்பெல்லாம் என்ன கண்டாலே உங்களுக்கு பிடிக்கல. நானுன்னு வாயை திறந்தாலே இப்படித்தான் முடியுது. நான் இங்க இருக்கிறது பிடிக்கலைன்னா சொல்லிடுங்க. பெத்தவங்களுக்கு பொண்ணா நான் எங்க அம்மா வீட்லயே போய் இருந்துடுறேன். போயேன். இங்க என்ன பூச்சி காட்டுறியா? உன்னோட பிலாக்கணமும் புலம்பலும் இங்க ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது. எப்ப பார்த்தாலும் வியாதி சொல்லிக்கிட்டு. எனக்கு தான் உன் வயசுல உடன் பிறந்தவ இருக்கா. எங்கேயோ கண்காணா இடத்துல குடித்தனம் பண்ணிக்கிட்டு. பற்களை நர நரவென்று கடித்தான் கார்த்திக். விழிகளில் இருந்து தீப்பொறி பறக்க அவனை முறைத்தாள் ரேகா. சித்தார்த் மிரண்டு மிரண்டு விழித்தான். ரேகாவின் கையை பற்றி கொண்டு, வந்ததுமா வந்தது என்றான். வெடுக்கென்று திரும்பினாள் ரேகா. புயலாய் சமையல் அறைக்குள் நுழைந்தாள். தடால் தடால் என்ற ஓசை எழ டிஃபன் தட்டுகள் டேபிளுக்கு வந்தன. சமையல் பாத்திரங்கள் சிங்குக்குள் அடைக்கலமாயின. கட்டிலின் கீழ் இருந்த சூட்கேஸுக்குள் சேலைகள் திணிக்கப்பட்டன. சித்தார்த்தை கைப்பற்றி பரபரவென இழுத்தபடி, இப்ப நீங்க நிம்மதியா இருங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். பெட்டியுடன் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்தாள். மணிப்பர்ஸை திறந்து பார்த்து கொண்டாள். மெட்ராஸுக்கு டிக்கெட் வாங்க இது போதும் என்று எண்ணிக்கொண்டாள். அவளுக்கு முதுகை காட்டியபடி உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாளை தன் கண் எதிரே பரப்பியபடி அமர்ந்திருந்தான் கார்த்திக். மனதினுள் நிறைந்த பரபரப்போடும் கவலையோடும். அவளை போய் நிறுத்தேன் என்றது அவன் மனம். பெட்டியுடன் வந்து நின்ற மகளை பார்த்து அந்தி மயங்கும் பொழுதில் கோலப்பொடியும் கையுமாய் நின்ற அம்மா, என்னடி இது திடுதிப்புன்னு, மாப்பிள்ளை எங்க என்றவாறு பார்வையை தெருக்கோடி வரைக்கும் செலுத்தி கண்களை இடுக்கியபடி பார்த்தாள். மாலை வெயில் தெரு மூலையில் நின்ற அரச மரத்துக்கு முலாம் போட்டு கொண்டிருந்தது. சந்தோஷத்தில் இலைகள் கலகலத்து சிரித்தன. கோலத்தை பார்த்து கொண்டு நின்றான் சித்தார்த். ஏன் உன் மாப்பிள்ளை இல்லாம வந்தா வீட்டுல சேர்த்துக்க மாட்டியா? ரேகா வெடுக்கென்று கேட்டாள். சி அசடு, பேச்ச பாரு என்றவாறு வீட்டினுள் பார்த்தபடி, கலா கலா, உங்க அக்கா வந்திருக்கா பாரு, வந்ததுமே ஆரம்பிச்சிட்டா என்ற குரல் கொடுத்தபடியே வீட்டுக்குள் நுழைந்தாள். டிவியில் ஏராளமாய் நகைகள் அணிந்து முகப்பூச்சுடன் திகழ்ந்த ஒருத்தி ஒரு குடுகுடு கிழவரிடம் சித்தர் பாடல்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். கர்ம சிரத்தையாய் அதில் ஆழ்ந்து போயிருந்த கலா ரேகாவின் பக்கம் திரும்பி, ஹாய் ரேக் என்று சொல்லிவிட்டு மீண்டும் டிவியில் மூழ்கி போனாள். எழும்பூரில் ஏதோ ஒரு டிராவல் ஏஜென்சியில் டைபிஸ்ட் உத்தியோகம் அவளுக்கு. கண்மணி பூங்காவில் இருந்து மிட்நைட் மூவிஸ் வரை சலிக்காமல் பார்ப்பாள். ரேகாவை விட 2 வயது சின்னவள். பாட்டி, அப்பாக்கு அம்மாக்கு சண்டை. பாட்டியின் காதுக்குள் கிசுகிசுத்தான் சித்தார்த். அவள் அவனது கவனத்தை வேறு எதிலாவது திருப்ப முனைந்து, இங்க பாரு கண்ணா, கையில புல்லாங்குழல் எல்லாம் வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் எவ்வளவு அழகு பாரு பாரு என்றாள். ஐயோ பாட்டி, அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை. எத்தனை தடவை சொல்றது, விளங்கவே மாட்டேங்கிறதே உனக்கு அதட்டலாய் சொன்னான் சித்தார்த். ராமானுஜம் வீட்டுக்குள் நுழைந்ததும் சித்தார்த்தன் ஓடிப்போய் அவரிடமும், தாத்தா தாத்தா, அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை. அம்மா இனிமே இங்க தான் இருக்க போறாங்க. ராமானுஜம் பொருத்தம் இல்லாமல் ஒரு புன்னகையை உதிர்த்தார். 1 வாரம் வரை அவர் இதை பற்றி எதையும் விசாரிக்கவே இல்லை. மெல்ல விசாரித்து தெரிந்து கொண்டு அம்மாதான் சொன்னாள், உடம்பு சரியில்லைங்கிறது தான் அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஆதி காரணம்னு சொல்லு. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எலி கொறிக்கிற மாதிரி கொறிச்சா? சரி சரி, இன்னைக்கு சாயந்தரம் புறப்படு. சோபா ராணிகிட்ட போயிட்டு வந்துடலாம். நாளைக்கு கண் டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கார் பாலசுப்ரமணியன். புதன்கிழமை 4 மணிக்கு ஜெயக்குமார் கிட்ட பல்ல டெஸ்ட் பண்ணிக்க.
முருங்கை இலையை உருவி பாத்திரத்தில் போட்டபடி சொன்னாள் அம்மா. ஏன் அப்பா அழைச்சுக்கிட்டு போக மாட்டாரா? அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்த ரேகா கேட்டாள். அவருக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தா கூட டாக்டர் கிட்ட அவரை கூட்டிட்டு போறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிடும். அவர் என்னைக்கு மத்தவங்க கூட துணையா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காரு இன்னைக்கு வர்றதுக்கு? ஆனாலும் இது ரொம்ப அநியாயம்மா. ஏன் இப்படி பழக்கம் பண்ணி வச்சிருக்க நீ? என்ன போல ஆரம்பத்திலேயே எதிர்த்து இருக்கணும் நீயும். அம்மா சத்தம் இல்லாமல் சிரித்தாள். ரேகாவின் மோவாயை தொட்டு உயர்த்தினாள். பொழுதெல்லாம் உழைச்சிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் முடங்கிக்கலாமேன்னு இருக்கும். பாவம் அந்த சமயத்துல போய் அங்க வந்தாத்தான் ஆச்சு இங்க வந்தாத்தான் ஆச்சுன்னு தொல்லை பண்ணுவானேன். ஏமா உடம்புக்கு வர்றப்ப கூட துணையா இருந்து ஆதரவா பேசி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகலைன்னா அப்புறம் என்னத்துக்கு இந்த இழவு கல்யாணம் கல்யாணம் எல்லாம்? ஓஹோ, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? இது இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சே. கலகலவென்று சிரித்தாள். முகம் அலம்பி கிளம்பி கொண்டிருந்த அம்மா. வேற எங்காவது கிளம்புறதுன்னா முடியுது. ஞாயிற்றுக்கிழமை தவறாம சினிமா போக முடியுது. ரேகா பொறுமினாள். பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணணும்னா மட்டும் கசக்குது. பாரு ரேகா, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறதுனால எங்கேயாவது போனா தேவலைன்னு உனக்கு இருக்கும். புருஷன் கூட போகணும்னு ஆசைப்படுறதும் இயற்கைதான். அவரு கஷ்டத்தையும் நினைச்சு பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை லீவா இருக்கிறதால உன் கூட சினிமாவுக்கு வருவாரா இருக்கும். இதையெல்லாம் போய் ஒரு பிரச்சனையா பேசிக்கிட்டு அம்மா தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். அப்ப உன் மாப்பிள்ள பண்றதெல்லாம் சரி அப்படித்தானே? உயிர் போற மாதிரி நான் துடிச்சாலும் நானே தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படித்தானே? அடடா, ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி. ஆஸ்பத்திரிக்கு போறது இவ்வளவு பெரிய விவகாரமா? நீயும் உயிர் போறாப்புல துடிச்சுடுவ. அவளும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துடுவாரு. அவரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துடுவாரு. சித்தார்த் பிறந்தப்பத்தான் பார்த்தனே அவர் பட்ட பாட்ட. அம்மாவின் பார்வையை தாங்க முடியாமல் வெட்கத்துடன் தலை கவிழ்ந்தாள் ரேகா. அன்றும் அதற்கடுத்த 4 நாட்களும் சித்தார்த் பிறந்தபோது கார்த்திக் அலைந்ததும் உருகியதும் நெகிழ்ந்ததும் கனிந்ததும் அதே மாதிரியாக அவன் அவளை அன்பால் பிணித்த சம்பவங்களுமே அவள் மனதுக்குள் அணிவகுத்தன. அவள் தேவையில்லாததை பெரிதுபடுத்தி விட்டாளோ? மனம் குறுகுறுத்தது. வெள்ளி மாலை ஒளியும் ஒளியும் எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்த கலா கேட்டாள். என்ன ரேக்கா ஒரு மாதிரி இருக்க? அம்மா அடிச்ச வேப்பில வேலை செய்யுது போல இருக்கு. ம், அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? அவரை எதிர்பார்க்காம நானே உடம்பு பார்த்துக்கணுமாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமாம். கரெக்ட். அம்மா தாண்டி உண்மையான புதுமை பெண். அம்மா சொல்றது என்னன்னா, யாரா இருந்தாலும் அவங்கவங்க பாட்ட அவங்களே முடிஞ்ச மட்டும் கவனிச்சுக்கணும்னு. அம்மாவாச்சும் அதோட விட்டாங்க. நானா இருந்தா என்ன கேட்டிருப்பேன் தெரியுமா? உன் அபிமான நடிகர் சூர்யா நடிச்ச படம் ரிலீஸ் ஆகிற அன்னிக்கே பக்கத்து வீட்டுக்காரியோட நூன் ஷோ போக முடியுதில்ல? உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வந்தா மன்னார்குடி போக முடியுதில்ல? ஓ. சேரில் இருந்த குஷனை எடுத்து எரிய வந்த ரேகாவிடமிருந்து தப்பி ஓடிய கலா வாசற்கதவருகே வரவும் காலிங் பெல் சத்தம் கேட்கவும் சரியாக இருந்தது. கதவை திறந்தவளின் முகத்தில் திடீரென்று வெளிச்சம் பளீரிட மௌனமாய் திகைத்து நின்றாள். கதவருகே கார்த்திக். ஆபீஸ்ல வேலை பார்க்குற சேஷகோபாலனுக்கு கல்யாணம். விட்டத்தை பார்த்தபடி மெல்ல சொன்னான். சித்தார்த் ஓடி வந்து அப்பா என்ற கூச்சலுடன் கால்களை கட்டி கொண்டான். அப்பாவும் அம்மாவும் கோரஸாய் வாங்க மாப்ள வாங்க என்றார்கள் புன்னகை பூத்த முகத்துடன். மார்கழி மாசத்துல கல்யாணமாம். இவருக்கு சௌகரியமா வீக்கெண்ட் சமயத்துல வச்சிருக்காம். வாயின் மீது விரல்களால் பொத்தியபடி ரேகாவின் பின்னால் இருந்து கிசுகிசுத்தாள் கலா. ரேகா, ஐ எம் ரியலி எ ஃபூல். காய்ச்சாத தண்ணியை குடிச்சு தொண்டை கரகரப்பும் சளியும் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன் 2 நாளா. மாச கணக்குல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நினைச்சுக்கிட்ட. வந்து பார் வீட்டை. வேறே இல்லாம எல்லா பார்த்தியத்தையும் பிடுங்கி நெருப்பு வச்சாச்சு. நிலத்துல இனிமே அது முளைக்கவே முடியாதபடி செஞ்சாச்சு. படுக்கையில் கரகரத்தது கார்த்திக்கின் குரல். பக்கத்து வீட்டு ஜில்லு பாப்பா ஆன்ட்டி எப்ப வருவாங்கன்னு தினமும் கேக்குது ரேக்கா. ரொம்ப ஏங்குது நீ இல்லாம. 0 வாட் பல்பின் மெத்தென்ற பொன்னொளியில் ரேகா முகம் சிவந்தாள். இனிமே உனக்கு ஒரு சின்ன வலி கஷ்டம்னு ஏதாவது உடம்புக்கு வந்தா நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் ரேக். மன்னிப்பு கோரி சமாதானப்படுத்தும் துணியில் அவன் சொன்னான். இனிமே என்னால ஆன வரையும் உங்களை எல்லாத்துக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நானே ஹாஸ்பிட்டல் போய்க்கிறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்கனே என்றாள் ரேகா.
போச்சுடா! அப்ப நாளைக்கு காலையில நாம ஊருக்கு புறப்பட்டுடலாங்கிற? உற்சாகமாய் துள்ளி எழுந்து உட்கார்ந்தான் கார்த்திக். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.